ஹாய் எவ்ரிவன். இப்போ நம்ம பார்க்க போகிறது சற்று முன் நடந்த நிகழ்வுக்கு ஆங்கிலத்தில் எப்படி வாக்கியங்கள் உருவாக்குறது அப்படிங்கிறத பற்றி தான். அப்போ சற்று முன் நடந்த நிகழ்வுக்கு ஆங்கிலத்தில் வாக்கியங்கள் உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய டென்ஸ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அப்போ இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா என்னென்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவ் அல்லது ஹேஸ் ப்ளஸ் V3 ஃபார்ம் ஆஃப் வேர்ப், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கும், சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்ன, அதுலேயும் பர்டிகுலராக V3 ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் அப்படின்னா என்ன அப்படிங்கிற கொஸ்டின் வந்திருக்கும். அதை நான் உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறேன். நீங்கள் ஆங்கிலத்தில் வாக்கியங்கள் உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 3 விஷயங்கள் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அது என்னென்னா சப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், வேர்ப் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், ப்ரொனவுன் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதை பற்றின வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போவும் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன, வேர்ப் அப்படின்னா என்ன, ப்ரொனவுன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சென்டென்சஸ் கிரியேட் பண்ணலாம். முதல்ல சப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு வாக்கியத்தில் யாரை பற்றி நம்ம பேசுகிறோமோ அல்லது யார் ஒருத்தர் ஒரு செயல் பண்ணுறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். உதாரணத்துக்கு ராம் இஸ் ஈட்டிங் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ராம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே யார் சாப்பிட்றா, ராம் தான் சாப்பிட்றான். அப்போ யார் சப்ஜெக்ட், ராம் தான் சப்ஜெக்ட். அதே மாதிரி ஹீ இஸ் ரன்னிங், அவன் ஓடிக்கொண்டு இருக்கிறான் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. யார் அங்கே ஓடுறா, அவன் ஓடுகிறான். அப்போ அவன் தான் சப்ஜெக்ட், ஹீ தான் சப்ஜெக்ட். இப்போ உங்களுக்கு சப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்து உங்களுக்கு ப்ரொனவுன் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருக்கணும். ப்ரொனவுன் அப்படிங்கிறத நம்ம தமிழில் பிரதிப்பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பெயருக்கு பதிலாக நாம் ஒரு வார்த்தையை உபயோகிப்போம், அதைத்தான் நம்ம ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது எப்போவுமே உங்களை பற்றி பேசும் பொழுது உங்கள் பேரை சொல்லி சொல்லி பேச மாட்டீங்க. எப்படி பேசுவீங்க, நான் சாப்பிட்றேன், நான் விளையாடுறேன், நான் தூங்குறேன் அப்படின்னு நான், ஐ அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி நீங்கள் பேசுவீங்க. அதே மாதிரி இன்னொருத்தரை பற்றி பேசும் பொழுது அவன் விளையாடுறான், அவ சாப்பிட்றா, அதாவது ஹீ இஸ் பிளேயிங், ஷீ இஸ் ரன்னிங், ஷீ இஸ் ஈட்டிங், இப்படி ஹீ ஷீ அப்படிங்கிற வார்த்தையை பெயருக்கு பதிலாக நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுவீங்க. அப்போ பெயருக்கு பதிலாக நீங்கள் அவன், அவள், அது, நான், அவர்கள் இப்படின்லாம் சொல்கிறீங்க இல்லையா, இதைத்தான் நம்ம ப்ரொனவுன் பிரதிப்பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரொனவுன் பற்றிலாம் தமிழில் நம்ம எப்போவோ படிச்சிட்டோம். ப்ரொனவுனை நம்ம 3 பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்டு பர்சன். தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மை அப்படிங்கிறது தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் குறிப்பது, இதைத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்லுவோம், ஐவி. முன்னிலை அப்படிங்கிறது தனக்கு முன்னிற்பவரை குறிப்பது, யூ, யுவர்ஸ், நீ, நீங்கள். அடுத்து பாருங்க தேர்டு பர்சன், இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். படர்க்கை அப்படின்னா என்ன, 3வது நபரை குறிப்பது. நானும் நீங்களும் சேர்ந்தா என்ன பண்ணுவோம், இன்னொருத்தரை பற்றி பேசுவோம், அவனை பற்றியோ அவளை பற்றியோ அதை பற்றியோ அவங்கள பற்றியோ. அப்போ ஹீ, ஷீ, இட், தே, இது வந்து என்னது, படர்க்கை, தேர்டு பர்சன். அப்போ இந்த ப்ரொனவுனை ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்டு பர்சன் அப்படின்னு பிரிக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன, ப்ரொனவுன் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். எல்லாம் ஒன்று தாங்க. ராம் இஸ் ஸ்லீப்பிங் அப்படின்னு சொன்னால் ராம் தான் அந்த சென்டென்ஸில் வந்து சப்ஜெக்ட். இதே ஹீ இஸ் ஸ்லீப்பிங் அப்படின்னு சொன்னால் அதே ராம தான் குறிக்குது, ராமுக்கு பதிலாக ஹீ போட்டுக்கிட்டோம். அப்போ ஹீ தான் இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட். அடுத்து வேர்ப் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். வேர்ப் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, வினைச்சொற்கள். வினைச்சொற்கள்னா என்ன, நாம் செய்யும் செயலை குறிப்பது வினை. இப்போ ஆடுறது, பாடுறது, ஓடுறது, விளையாடுறது எல்லாமே வினை தான். ஒரு வேலை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அதைத்தான் நம்ம வினைன்னு சொல்லுவோம். அதைத்தான் வந்து வேர்ப், வினைச்சொற்கள் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல மீன் பண்ணுறோம். இப்போ இந்த வேர்பில் வந்து டென்சஸ் நம்ம பார்க்கும் பொழுது 3 கைண்ட் ஆஃப் வேர்ப் பார்ப்போம். V1 வேர்ப், V2 வேர்ப், V3 வேர்ப் அப்படின்னு 3 கைண்ட் ஆஃப் வேர்ப்ஸ் பார்ப்போங்க. அப்போ இந்த V1 வேர்ப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், V1 வேர்ப் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். அதாவது நிகழ்காலத்தில் ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம அந்த நிகழ்கால வினைச்சொற்கள் யூஸ் பண்ணுவோம். அப்போ V2னா என்னங்கன்னு கேட்டால், V2 ஒன்றுமே கிடையாது, பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப், இறந்த கால வினைச்சொற்கள், நடந்து முடிஞ்சு போன வினைச்சொற்கள். அப்போ V3 அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். இதுக்கு எக்ஸாக்டாக எனக்கு தமிழில் வந்து தெரியலைங்க. பட் V3 அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். இப்போ நடந்து முடிஞ்ச செயல்களுக்கு நம்ம இந்த வினைச்சொல்லை வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு இந்த V1, V2, V3 ஃபார்ம் ஆஃப் வேர்பை வந்து வேறுபடுத்தி காமிக்கிறேன், நல்லா கவனிங்க. ட்ரிங்க் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ், அதாவது நிகழ்கால வினைச்சொற்கள் V1 வேர்பு. ட்ராங்க் அப்படிங்கிறது பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்பு V2. ட்ரங்க் அப்படிங்கிறது V3.
அதாவது இப்போ நடந்து முடிஞ்ச ஒரு செயலுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அந்த வினைச்சொல் V3 ட்ரங்க் அப்படிங்கிறது. அதே மாதிரி கோ அப்படிங்கிறது V1, வெண்ட் அப்படிங்கிறது V2, கான் அப்படிங்கிறது V3. இந்த மாதிரி நிறைய வினைச்சொற்களை வந்து நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அப்போ V1, V2, V3 என்ன மேம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், அல்லது நீங்கள் பேச பேச அந்த ஃப்ளூயன்சியில் வந்துடும். ரொம்ப இன்டெப்த்தாக மனப்பாடம் பண்ண தேவையில்லை. டெய்லி ஒரு தடவை நீங்கள் வந்து இந்த V1, V2, V3யை வாசிச்சிங்கனாலே கொஞ்ச நாளில் வந்து உங்களுக்கு அது மைண்டில் நின்றும். இப்போது நம்ம முக்கியமான ஒரு ஸ்டெப்பில் இருக்கோம். என்ன அப்படின்னு சொன்னால், ஆல்ரெடி நம்ம ப்ரொனவுன் பார்த்தோம் இல்லையா? இந்த ப்ரொனவுனை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்காக ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, செகண்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்க போகிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிறது என்னன்னா ஐ, யூ, வி, தே. செகண்ட் ஃபேமிலி ஹீ, ஷீ, இட். நீங்கள் இந்த இடத்துல ஒன்று குழப்பிக்க கூடாது. ப்ரொனவுனில் வந்து மொத்தம் 3 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்டு பர்சன். சரியா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்டு பர்சன் இருக்கு இல்லையா? இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, செகண்ட் ஃபேமிலியாக நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக நம்ம பிரிக்கிறோம். அவ்வளோதான். ஏன் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக சென்டென்சஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்டு பர்சன்ங்கிறது வேற, ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, செகண்ட் ஃபேமிலி அப்படிங்கிறது வேற. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் ஐ, வி, செகண்ட் பர்சன் யூ, யூஎஸ், தேர்டு பர்சன் ஹீ, ஷீ, இட், தே. இந்த வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, செகண்ட் ஃபேமிலியாக நம்மளுடைய வசதிக்காக பிரிச்சிருக்கோம். இப்போ நமக்கு ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட ஃபார்முலா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவ் அல்லது ஹேஸ் ப்ளஸ் V3 verb. இப்போது ஃபர்ஸ்ட் ஃபேமிலி எடுத்துக்கோங்க. ப்ரொனவுனில் ஐ, யூ, வி, தே. இது கூட நம்ம என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா ஹேவ் ஆட் பண்ணணும் ப்ளஸ் V3 verb. நான் ட்ரங்க் போட்டுக்கிறேன். அப்போ ஐ ஹாவ் ட்ரங்க், யூ ஹாவ் ட்ரங்க், we have drunk, they have drunk. ஓகே, அடுத்து பாருங்க he, she, it அப்படிங்கிற செகண்ட் ஃபேமிலி எடுத்துக்கிறோம். இப்போ இந்த he, she, it கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் has ஆட் பண்ண போகிறோம். அது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம்? has பக்கத்தில் V3 verb ஆட் பண்ண போகிறோம். அப்போ he has gone, she has gone, it has gone. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம சென்டென்சஸ் க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷார்ட்கட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணும் பொழுது இங்கிலீஷ் பேசுகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்காக இருக்காது. இங்கிலீஷ் அப்படிங்கிறது யாருக்கும் ஒரு பெரிய தடையாக இருக்கக்கூடாது. இது எல்லாத்துக்குமே போய் சேரணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஷார்ட்கட் மெத்தட்ஸில் நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது உங்களுக்கே ஆர்வம் வரும் சென்டென்சஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு. அதுவும் இல்லாமல் டென்சஸ் தான் வந்து பேசிக்காக வந்து ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணும் சென்டென்ஸ்க்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம தனியாக ஆன்லைன் கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு நாங்கள் பேசிக் இங்கிலீஷ் ஃபோக்கஸ் பண்ணுறோம். முக்கியமாக இந்த 12 டென்சஸையும் நம்ம தரவு பண்ணிடுவோம். அதுக்கான ஷார்ட்கட் மெத்தட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். இது ஒரு 3 நாள் கிளாஸ். இது எல்லாத்துக்குமே ரீச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம 300 ருபீஸ் வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா, நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் இந்த கிளாஸுக்கு என்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கான காண்டாக்ட் நம்பரை நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம்.